வெள்ளைப்பூடு உரிக்கிறது எப்படி எவ்வளோ ஈஸியாக உரிக்கலாங்கிறத நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வெள்ளைப்பூடெல்லாம் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டா எல்லா இடமும் ட்ரை பண்ணா. இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி அதை குலுக்கி எப்படியாவது நம்ம உரிச்சிடலாம் அப்படின்னு. நான் எவ்வளோ சொன்னேன் வேணாம் அப்படின்னு. கையெல்லாம் வலிக்குது பாவம். ஆனால் விடவே இல்லை. அவ 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டா. அப்படியே தான் இருக்குது பாருங்கள். தோல் கொஞ்சம் கூட உரிக்கவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஐடியாலாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பாருங்கள், செகண்ட் டைம் பண்ணிட்டா இது. சரி கீழே வெய்யி நம்ம தட்டில் போடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் அப்படியே தான் முழுசாக தான் இருந்தது. நிஜமாகவே இது யூடியூப்பில் அவங்களுக்கு உரிச்சவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி வீடியோலாம் இன்னும் பார்க்கல. வேறு வழி இல்லை. எவ்வளோ நேரம் வெள்ளைப்பூடு உரிக்கிறது, இதே மாதிரி ட்ரை பண்ணுறது. கையிலே உரிச்சிருவோன்ட்டு கையில் தான் உரிச்சு கொடுத்தா என் பொண்ணு.